என்னுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போகிறோம். எழுந்து நின்று வேதத்தை தூக்கி பிடிச்சு சொல்லுவோமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமேன். அமர்ந்து கொள்வோமா? பாஸ்டர் அம்மாவை கைகளை தட்டி நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் கடைசி இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கிறது. இந்த வருஷம் முழுவதும் எத்தனையோ தடவை நம்ம செய்திகளை கேட்டிருக்கோம். அப்படி என்றால் எத்தனை செய்திகள் நம்மளுடைய வாழ்க்கையில கேட்டிருப்போம் இல்லை? தேவன் இந்த கடைசியாக இந்த வருஷத்திலே நம்மளோடு பேச போகிறார். எத்தனையோ வார்த்தைகளை நாம் கேட்டும் அதன்படி நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த கடைசி இந்த வருஷத்தில் கடைசியாக நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த காரியங்களை நாம் காதுகளிலே கேட்டு இருதயத்திலே நாம் தியானித்து தேவ புது வருடத்துக்கு போவதற்கு முன்பாக நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து புதிய வருடத்துக்குள்ளே கடந்து போவோமானால் புதுவிதமான சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் கிரகிக்க முடியாதவை. ஆமேன், ஆமேன். கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளையிலே நாங்கள் உம்முடைய பழிப்பிடத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் செய்த நன்மைகளை எண்ணி உம்முடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாக விழுந்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாய் ஆவியானவரே, உண்மை உள்ள இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை கர்த்தர் நீர் அங்கீகரிப்பீராக சுவாமி. எங்களை ஏற்றுக்கொள்வீராக. இம்மட்டுமாய் நடத்தின எபினேசர் எங்களை மரணபரியந்த நடத்த போதுமான தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேளையில் எங்களோடு கூட பேசும். நாங்கள் உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படியாய், உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம். நீர் மாத்திரம் ஆட்கொள்ளும். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்ளுவோமா? நன்றி. சங்கீதம் 103:1-2 சொல்லுகிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாருக்குமே தெரியும். இதை சொன்னோன்னே நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருவோம்? எந்திரிச்சு ஆமேன் போட்டு வெளியில போயிடுவோம் இல்ல? ஆனா இது அழகா சொல்றான். அமர்ந்த உடனேயே அவனுடைய ஆத்துமாவை கிட்ட சொல்றான், கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நீ என்ன செய்ய? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரி. அப்படின்னா கர்த்தர் இன்று வரை உயிரோடு வைத்திருப்பதற்காகவும் நமக்கு வைத்திருக்கிற நன்மையை நாம் காணும்படியாகவும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன் என்று சொல்லி அந்த இடத்துல அர்த்தமாய் சொல்லுகிறது. இந்நாள் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம இந்த 2025 எப்படி நடக்கும், என்ன நடக்கும், எப்படியெல்லாம் போகும், ஆனால் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய கண் நம்மேல் பதித்திருந்துச்சு. நம்மளை அனுதினம் விசாரிக்கிறவராயிருந்தார், நம்மளை அனுதினமும் தேற்றுகிறவராக இருந்தார், போஷிக்கிறவராக இருந்தார். அதனால சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அந்த 103:1-2, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேனா. கர்த்தர் இன்று வரை, இந்த நிமிடம் வரைக்கும் உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருப்பதற்காகவும் நமக்கு வைத்திருக்கிற இந்த 2026 ஆண்டிலையும் வைத்திருக்கிறதை நாம் காணும்படியாகவும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்படி என்றால் சங்கீதக்காரன் தாவீது சாதாரண கறவை மாடு ஆடுகளுக்கு பின்பாக சுற்றி திரிந்தவன். நாற்றத்துக்குள்ளேயும் காடுகளுக்குள்ளேயும் மலைகளுக்குள்ளேயும் அவன் அந்த இடத்துல அழகா சொல்றாரு, ஆடுகள் கறவாடுகளுக்கு பின்பாக திரிஞ்ச அவனுடைய தாழ்வில் இருந்து அவனை ஆண்டவர் என்ன செய்தாராம்?
தேவன் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக மாற்றினார். அதை துதி செலுத்துகிற விதமாய் எந்த நிலை வந்தாலும் கர்த்தரை பழைய நிலையில நம்ம எப்படி இருந்தோம் என்பதை மறந்து விடக்கூடாதாம். அதான் பெர்க்மான் ஐயா அழகா ஒரு பாடல் பாடுவார். கடந்து வந்த பாதைகளை நான் நினைத்து பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம என்ன கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாதுங்க அவர் செய்த நன்மைகளுக்கு. ஆனா இன்னைக்கு மனிதர்களிடத்துல ஏதாவது ஒரு நன்மையை பெற்றோம்னா 1000 தடவை அவங்களுக்கு உண்மை உள்ளவர்களாய் பார்க்கிறவட்டம்லாம் நன்றி செலுத்துறோம். ஆனா நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மூச்சு விடுற காற்றை கூட அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கு தேவையான புதிய பலத்தை புதிய கிருபையை கொடுத்த தேவன் அழகா சொல்லுகிறார் பாருங்க. அந்த இதுல சங்கீதம் 4 ஒரு வசனம் இருக்குது பாருங்க. நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 9:10-13 வரை 542வது பக்கம். அழகா சொல்றாரு பாருங்க. அதுல ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி சொன்னது என்ன தெரியுமா? எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரிற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவரிற்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். என்னுடைய பலனோ என்னுடைய புயமோ என்னுடைய பலமோ கிடையாது, எல்லாம் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஆமென். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஹல்லேலூயா. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் உணர்ந்து கொள்வோமா? ஏன் சம்பாத்தியம், என்னுடைய பலன், என்னுடைய சொந்த, என்னது ஜீவன் இருக்குது, எனக்கு இன்னும் நான் எதெல்லாம் பெற்றுக்கொள்வேன், நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன், எதுவுமே கிடையாது. வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உள்ளவர் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்கிறபடினாலே அவர் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் எல்லாம் என்பதற்கு இது தாவீது சொல்லுகிற ஒரு அடையாளம், ஸ்டேட்மெண்டா இருக்கிறது. நான் உமக்கு நன்றி, உம்முடைய நாமத்தை நான் உயர்த்தி என்ன செய்கிறேன்? துதியை பிரஸ்தாபப்படுத்துகிறேன். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? 1 நாளாகவும் 16 சொல்றாரு பாருங்க. சங்கீதம் பாட சொல்லியிருக்கிறாரு. 16:7 அப்படியே ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது அழகா சொல்றாரு. ஆசாப்பினிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது, நம்ம சந்தோஷமாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன் என்று சொல்லியிருக்கிறது. இந்த நாள் மனமகிழ்ச்சியின் நாள். இந்த நாள், இந்த கடைசி நொடி பொழுது வரைக்கும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை, வாக்கினால் சொன்னதை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார். கர்த்தர் என்னென்ன காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில சொன்னார், கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்களேன். அழகா அந்த இடத்துல வார்த்தைகள் சொல்வதற்கு முன்பாக ஸ்டேட்மெண்டா அந்த சாட்சி அழகா மெலிட்டாமா சொன்னாங்க இல்லையா? கர்த்தர் வாக்கு கொடுத்தார், இழந்து போனதை திரும்பவும் என்ன செய்ய வைத்தாரு? பெற்றுக்கொள்ளும்படி செய்தார். அந்த வார்த்தைகளுக்கு யாருனாலையும் சொல்ல முடியாது. எனக்கு போன வருஷம் இதே கிறிஸ்மஸ் டைம் இந்த இடத்துல நான் கண்ணீரோடு நின்றது உண்டு. பழைய வசனங்கள் நான் சொல்லியிருக்கலாம், ஆனால் அது முடித்து விட்டு நான் கீழே இறங்கும் போது அந்த வாக்கு தத்தத்தை நான் எடுக்கும் பொழுது தகப்பன் இடத்துல இருந்து ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டேன். அதை நான் யாரிடத்துலையும் பார்க்கல, அப்படியே வாங்கி வச்சுட்டேன். திரும்ப தாய் எனக்கு என் பிள்ளைக்கு நான் கொடுக்க வேணாமான்னு கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு பார்க்குறேன். ஒரே வாக்கு தத்தத்தை தேவன் எனக்கு அங்கீகாரமாய் அதிகாரப்பூர்வமாய் கொடுத்தார். அதை ஜனவரி மாதம் எனக்கு கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். என்ன வசனம் தெரியுமா? ஏசாயாவிலே சொல்லியிருக்கிறது பாருங்களேன். ஏசாயா 61 அழகா 7வது வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக
ரெண்டத்தனையாய் பலன் வரும். ரெண்டத்தனையாக நான் எதிர்பார்க்கவில்லை. எப்படி நடக்குமோ, என்னென்று நடக்குமோ, எப்படி இந்த காரியம் முடிய போகுதோ, கலங்கி நின்ற காரியங்கள் உண்டு. மனிதனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம் என்று சொன்ன வார்த்தை எத்தனை உண்மை தெரியுமா? எத்தனை உண்மை! தேவன் சொன்னதை நிறைவேற்றி முடித்தார். ஏனென்றால் உறுதியாய் பிடித்து கொண்டேன், விடவே இல்லை. யாக்கோபை போல நீ ஆசீர்வதித்தால் உடனே போக விடமாட்டேன் என்று சொல்லி நான் மற்ற யாரிடத்தில் அங்கலாய்க்கவில்லை. அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் நம்மளை வெளியரங்கமாய் சாட்சிகளாய் நிறுத்தியிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து கொள்ளுகிற நேரம், இதை நினைவு கூறுகிற நேரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பூர்வ நாட்களையும் அழகா சொல்கிறார் பாருங்க. கடந்து வந்த மாதங்களின் நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள். ஏனென்றால் சங்கீதம் 115 சொல்லுகிறார், நான் உன் நினைவாய் இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் நம் நினைவாய் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்றால் எப்பொழுதும் இரவும் பகலும் எப்பொழுதும் எப்படி மூச்சு விட்டு கொண்டிருக்கிறீங்களோ அதே போல கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறவாதீங்க. அதுதான் சங்கீதமா பாடுங்கன்னு சொல்றாரு. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். நீங்க உள்ள உட்கார்ந்து சொல்றது இல்ல, எப்படி உங்களுடைய முக்காடு நீங்கப்பட்டுச்சு, எப்படி ஆனந்த களிப்பாய் அது மாறுச்சு, எப்படி இந்த காரியம் வெற்றியாய் முடிந்தது, நினைவு கூறுங்க, நினைவு கூறுங்க. இது என்னுடைய சுயத்தினாலேயோ நம்மளுடைய பலத்தினாலேயோ நம்ம வைத்திருக்கிற ஆஸ்தி அந்தஸ்தினாலேயோ கிடையாது. கர்த்தர் நம் மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அழகா சொல்றார்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த லாஸ்ட் நிமிடத்துல தியானம் பண்ணுங்க, அவர் எப்படியெல்லாம் நம்மளை அதிசயமாய் நடத்தி வந்தார் என்று. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். மற்ற எதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு எந்த தகுதியுமே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், கிறிஸ்து இயேசுவை குறித்தே மேன்மை பாராட்ட கடவோம். ஹல்லேலூயா! அழகா சொல்ற, கர்த்தரை தேடுகிறவரின் இருதயம் மகிழ்வதாக. உங்களை இந்த உலக சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த இருளை கொண்டு வந்து உங்களுடைய இருதயத்தில் அமுக்க பார்க்கும். ஆனா கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் எப்படி இருக்குமா? மகிழ்வதாக. சாட்சியா சொல்லணுமானால், பாப்பாவுடைய கல்யாணம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சென்னைக்கு போயிருக்கிறோம், நிறைய பேர் நான் சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மற்றவர்களுடைய கல்யாணத்துக்கு கூட 10,000 எடுத்துட்டு போவாங்க. நான் அதோட போய் அங்கே போய் கல்யாணத்தை நடத்தி வந்தேன். தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அதிசயமா நம்மளை நடத்தி இருக்கிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலங்களை இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் நடத்தி வந்தார் என்று சொல்லி நம்ம அநேக துன்பங்களிலேயும் கஷ்டங்களிலும் போகிற வேளையில நாம் படிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய சூழ்நிலைகள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள நமக்கு மனம் இல்லை, அது தாங்கி கொள்றதில்லை. நம்ம மனுஷனிடத்துல ஓடுறோம். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி என்றால் எனக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை கர்த்தர் பிரிய வைப்பாரு, எரிகவோ உடை தெரிவாரு. கர்த்தர் உங்களையும் என்னையும் தாயின் கருவிலை தெரிந்து கொண்டார். சாதாரணமானவர்களால் அல்ல, அசாதாரணமானவர்களாய் நம்மளை உண்டாக்குவதற்காக, உருவாக்குவதற்காக தான் நம்மளை தேவன் இந்த 2025 முடிவிலையும் கொண்டு வந்து நிலைநிறுத்தியிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அழகா சொல்லுகிறார் பாருங்க, அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதத்தையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளின் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்தருளுங்கள். அழகாச்சார் ஏன் தெரியுமா? அதை யாக்கோப்புக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலருக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் ஏற்படுத்தின. உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். நீங்க நினைவு கூறி கர்த்தருக்கு துதிப்பாடல்கள் ஏறெடுக்க நீங்க இந்த வருஷம் பெற்றுக்கொண்டதற்கு மாத்திரம் நன்றி செலுத்த வேண்டாம். இந்த வருஷம் எதெல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களோ அதற்கும் நீங்க நன்றி செலுத்துகிற வேளையில கர்த்தர் வாசற்படியில நிற்கிறார். ஹல்லேலூயா! அவர் எப்பொழுது உள்ள வந்து உங்களுடைய இருதயத்துக்குள்ள கொடுக்க தயாரா இருக்கிறாரு. நீங்க உள்ள இருதயத்தை திறந்து முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு கர்த்தருடைய பாதத்துல சாஷ்டாங்கமாய் விழுந்துருங்க. வேற எதற்கு இடம் கொடுக்காதீங்க.
அதுதான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. அதனாலதான் சங்கீதம் 50:23 சொல்லுகிறார், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்னை மகிமைப்படுத்துறான். அப்படின்னா அந்த இடத்துல சொல்றாரு ஸ்தோத்திர பலியிடுகிறவன். இந்த நாட்கள்ல 2 வார்த்தைகளை சொல்றாரு. ஸ்தோத்திர பலியிடுதல் என்றால் நம் நன்றிகளை செலுத்துவது. 2வது அது கீழே பாத்தீங்கன்னா தன் வழியை செவ்வைப்படுத்துறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன்றார். அப்போ நம் தவறுகளை செவ்வைப்படுத்துதலும் நமது கடமையாக இருக்கிறது. ஆசீர்வாதம் 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 கரம் தட்டுவோம், பயங்கரமா நமக்குள்ள குசி இருக்கும். ஆனா கண்டிஷன் வரும் பொழுது மட்டும் நம்மளால என்ன செய்ய முடியல, அமர்ந்திருக்க முடியல, அடங்கி இருக்க முடியல. 1 பேதுருல சொல்றாரு, படத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்கள், அப்பொழுது ஏற்ற வேளையில உயர்த்துகிற தேவன். அதனால அழகா சொல்றாரு. அப்படி என்றால் சங்கீதம் 34 எல்லோரும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதுல இருந்து தான் இன்னைக்கு செய்தியே போக போகுது. 34 1-22 வசனங்கள் இருக்கிறது. இதுல சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய சொந்த குடும்பத்தினாலிருந்தே புறக்கணிக்கப்பட்ட மகனாக, ஆடு மேய்க்கிறான், அவன் படிப்புள்ள, அவனுக்கு எதுவுமே இல்லை, ஒதுக்கப்பட்டவனாக. இன்னைக்கு இந்த உலகத்தார், சமுதாயம், சொந்த பந்தங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் தாவீது அந்த இடத்துல சொல்றான் பாருங்க, எப்படி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல. அந்த இடத்துல சொல்றான், நான் கர்த்தரை எக்காலத்துல ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவிலே இருக்கும். அந்த 1-3 குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த டைம் கிடையாது. ஏன்னா இரவு நேரத்தில் விடிய விடிய நம்ம 5 மணி வரைக்கும் இந்த இடத்துல தான் உட்கார்ந்து ஆராதனை பண்ண போறோம். அல்லேலூயா அல்லேலூயான்னும் போதே பதிபதிக்கு இப்படி போற மாதிரி இருக்கு. முழு கண்ணோட தான் இருக்கிறோமா? சரி, ஓகே. ஸ்தோத்திர பலி அப்படின்னா துதி செலுத்துவது. அவன் சொல்றான், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன்றான். எப்படிப்பட்ட காலங்கள் மாறினாலும் அந்த இடத்துல சொல்றாரு, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்மளை அறியாமல் ஒரு பேர் ஆனந்தம் உண்டாயிருக்கும். உண்டானதா இல்லையா? கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? எப்படி நம்ம துதி எடுக்க உட்கார்றோமோ, எந்த காலம் எப்படியோ ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு தெரியல, ஆனா தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்துட்டோம். இதை தான் சங்கீதக்காரன் தாவீது அந்த இடத்துல சொல்றான். 1-3 வசனம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அந்த இடத்துல வாஸ்து பாருங்க. அதுல சொல்றான், அந்த நிமிஷத்துலலாம் எனக்குள்ளர, என் ஆத்துமாவுக்குள்ளர ஒரு களி கூறுதல் ஏற்பட்டுச்சு. என்ன தகப்பனே, ஒரு பேர் ஆனந்தம். எதை குறிச்சு இல்ல, எனக்கு ஒரு ஆனந்தம் இருந்துச்சு. 2வது 4-6 குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அந்த இடத்துல ஒரு விண்ணப்பம், தாழ்மையோடு இயலாமையை ஒத்துக்கொண்டு ஜெபிக்கிறான். நம்மளும் அப்படித்தான் சூழ்நிலையில கடந்து வந்திருப்போம். முதல்ல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதோ தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்துருவோம், ஆண்டவரை துதிச்சிருப்போம், பாடல் பாடியிருப்போம். இணைப்புறையாத ஒரு பேர் ஆனந்தத்தினால ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை நிரப்பியிருக்கிற நாட்கள் உண்டு, நேரம் உண்டு, காலங்கள் உண்டு. நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அந்த நேரத்துலலாம் தாழ்மையோடு நம்ம இயலாமையை ஒத்துக்கொண்டு, அப்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா, அப்பா நான் இந்த சூழ்நிலையில இருந்தேன்ப்பா, என்னை தூக்கி எடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற வேளையில ஆண்டவர் சொல்றாரு, என் கூப்பிடுதலை அவர் கேட்டு இடுக்கண்கள் பயங்கள் நீங்க செய்தாராம். எத்தனை பேரை நம்ம நீங்க செய்திருக்கிறாரு? அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆனா கர்த்தருக்குள் இருக்கிறவர்களுக்கு தான் பாடுகள் அதிகம். உண்டா இல்லையா? கர்த்தருக்குள் இருக்கிறவர்களுக்கு தான் போராட்டம் உண்டு, வியாதி உண்டு, பிரச்சனைகள் உண்டு, கட்டப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள இருப்போம். ஆனா அந்த இடத்துல சொல்றாரு, வசனம் 20 வாசிங்களேன். அதே 34ஆம் அதிகாரம் தான். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட போராட்டம், வியாதிகள், பிரச்சனைகள் நமக்கு வந்த போது, கட்டப்பட்ட
கஷ்டப்பட்ட அனுபவத்தோடு உட்கார்ந்திருந்த போது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 34:7 சொல்கிறது போல பாளையம் இறங்கி பாதுகாக்கிறவர், நம்மை கட்டவழுக்கிறவராய் நம் அருகிலே தூதனை போல கடந்து வந்தார். ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாயை மூடிய வைத்திருக்கிறாதீங்க. இந்த அரை மணி நேரம் நம்ம ஸ்தோத்திரங்களை தான் செலுத்த போகிறோம். அப்படிப்பட்ட கடந்து வந்ததை சங்கீதக்காரன் தாவீது எழுதியிருக்கிறான். 8வது வசனம் சொல்லுகிறான் பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்படின்னு எப்படிங்க சாப்பிட்டா பாக்குறது? தேனை இப்படி வச்சுட்டு அது சுவை எப்படி இருக்குன்னு கேட்டா தெரியுமா? தேன் கொண்டாந்து இப்படி வச்சுட்டு சுவை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா தெரியுமா? அதை நான் சுவைத்து பார்க்கும் பொழுது அதனுடைய சுவையும் அது எனக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தையும் எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியையும் கொண்டு வரும். அதே போலதான் ஆண்டவரை என் வாழ்க்கையிலே அனுமதித்து அழகா சொல்றாரு, அனுபவித்தால் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளுக்கு. இன்னைக்கு மு க ஸ்டாலின் பக்கத்துல வந்துட்டு, நீ எதுக்குமே கவலைப்படாத மகளே, நான் உனக்கு எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? இலக்கியா சொல்றா, தலைவரே வந்துட்டாரு பக்கத்துல, எது கவலைப்படுறீங்க? தமிழ்நாட்டு தலைவரே. ஆனா அந்த தலைவர் மனுஷங்க. இப்ப சொல்லிட்டு கீழே இறங்கும் போது என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவருடைய வேதம் சத்திய வார்த்தை அவன் உட்கொண்டான். அதனாலதான் சங்கீதம் 119 அழகா வசனத்தினால வசனத்திருப்பான். சொல்லுவான், நான் உபத்திரப்பட்டது நல்லதென்று கண்டேன், உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், என் துக்கத்தினாலே நான் மடிந்து போயிருப்பேன், உம்முடைய வசனம் மட்டும் கிடைக்காவிட்டால். எத்தனை நேரம் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து வந்திருப்போம். அவருடைய வசனம் நம்மளை தேற்றி இருக்கிறது, நம்மளை ஆற்றி இருக்கிறது, வழிநடத்தி இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் சாட்சியாக நிறுத்தியிருக்கிறதுங்க. சாட்சியாக நிறுத்தியிருக்கிறது இந்த வசனம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, என்னை நேர்வழியாய் நடத்தி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அதனாலதான் அழகா சொல்றாரு பாருங்க, 20 வசனம் 10 வாசிங்க. வசனம் 10. குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அழகா சொல்றாரு. அதே வசனத்தை எரேமியா 29:11 என்ன சொல்றாரு? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார், தீமைக்கல்ல சமாதானம். அது அழகா சொல்றாரு வல்லுனர். நமக்கு நன்மை என்று நான் நினைக்கின்ற சில காரியங்கள் உண்மையில் அது நன்மை அல்ல. புரியுதா? இவ்வளவு நாள் வரைக்கும் நான் போராடி கொண்டே இருக்கிறேன் ஒரு பிரச்சனைக்கு. எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும், தொங்கிக்கிட்டு நிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு நன்மை, எனக்கு நன்மை என்று நான் நினைக்கின்ற சில காரியங்கள் உண்மையில் அது நன்மை அல்ல என்று கர்த்தராகிய நம் தகப்பன் நம்மளை ஜெனிப்பித்தவர் அறிந்து இருப்பதனால்தான் சொல்றாரு, நான் நன்மை என்று நினைப்பவே அல்ல, அவர் பார்வையில், கர்த்தர் நம்மை உண்டாயிருக்கிற அவருடைய என்னுடைய பார்வையில், அவருடைய பார்வையில நன்மையானது ஒன்றும் குறைவுபடாதான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விரும்புறதை விட அவர் சித்தத்தின்படி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாரு, அதை பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை பக்கத்துல பார்த்து அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தை ரேமா வார்த்தை, இது இந்த வருஷம் நிச்சயமாகவே கிடைக்க போகிறது. இது நான் விரும்புகிற காரியம் அல்ல, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அததான் சொல்றாரு பாருங்க. ஏனென்றால் யாத்ராகமத்துல 13ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்றான், பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போக விட்டுட்டான், ஆனா போகும் வழி சமீபமாக தாங்க இருந்துச்சு. போக வேண்டிய வழி சமீபமாக தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய வழி எப்படி தெரியுமா இருந்துச்சு? அவனை சுற்றி போக. ஏன் தெரியுமா? அவன் யுத்தத்தை கண்டான், மனம் மடிந்து திரும்பவும் எகிப்துக்கு போயிருவான். உனக்கு கொடுக்க வேண்டிய நன்மை இப்ப நீ வேணும்னு நிக்கிறத நான் கொடுத்துட்டேன்னா அதுல உனக்கு பிரயோஜனம் இல்லை. சில காரியங்கள் நீ இழந்துருவ. நீ இன்னும் ஆயத்தமாகல அதை பெற்றுக்கொள்வதற்கு. நீ முதல்ல ஆயத்தமாகு, கொஞ்சம் சுத்தி வா, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கு, இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் இருக்கு. ஏன்னா நீ இன்னும் இஸ்ரவேலனாகிய தேவனாகிய கர்த்தரை இறுக பிடித்துக்கொள்.
இறுக பிடித்துக்கொள். அழகா சொல்றாரு பாருங்க. அதனால கர்த்தரை தேடினவர்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாதா, குறைவுபடவே படாது. அதனாலதான் சங்கீதக்காரன் 73:4 சொல்லுகிறான் பாருங்க. சங்கீதக்காரன் 73:4 முடிவிலே உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. 73:24 உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை உம்முடைய ஆலோசனையின்படி, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய வழியின்படி நீங்க எங்களை நடத்தினா மட்டும் போதும் ராஜா. அது முடிவுல எப்படி தெரியுமா இருக்கும், மகிமையா இருக்கும். அது மகிமையிலே என்ன செய்யப்படும், நித்தியத்திற்குள் போவதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. அடுத்து சொல்றாரு பாருங்க, அதே 34 11-16 வந்துருங்க. 11-16 நீங்க வாசிக்க வேண்டாம். அது என்ன தெரியுமா சொல்லுகிறது, ஒரே ஒரு வசனம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசியா 63:7 எடுத்துக்கொள்ளுங்க, யாவரும் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 869. வருஷத்தின் லாஸ்ட்லயாவது பைபிளோட வந்திருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பைபிளோட வந்திருக்கிறீங்களா? நிறைய பேர் கையில பைபிள் இல்லை. வேதனைக்குரிய வார்த்தைகள், வசனங்கள். என்னன்னா, வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளையை மறந்துடுவேன்றாரு. தயவுசெய்து வேதத்தை சுமத்திங்கன்னா அவர் உங்களை சுமப்பார் தலைமுறை தலைமுறையாய். எடுத்துக்கொள்ளுவோமா? ஏசாயா எழுதின புஸ்தகம் 63:7 வாசிங்க. கர்த்தர் எங்களுக்கு செய்த யாவரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இது ஏசியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த அந்த காரியத்திற்காக அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எங்களுக்கு செய்தல்லின எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின் படியும் தம்முடைய திரளான தயவின் படியும் இஸ்ரவேல் வம்சத்தார்னு வருதா, அந்த இடத்துல உங்க பேரை போருங்க, மலர் டேனியின் வம்சத்தார்கள். அழகா சொல்லுகிறது, செய்த நன்மைகளுக்கு மகா நன்மைக்கு தக்கதாக கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதியையும் நான் வெட்கப்பட மாட்டேன். எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகா சொல்லுகிறார். அந்த இடத்துல எந்த இடத்துல வெட்கப்பட்டு போகாதீங்க. ஏன்னா சங்கீதக்காரன் அதன் சொல்லுகிறது மட்டுமல்ல, 139:24 சொல்லுகிறான், கடைசியாக ஆண்டவரை இப்படியெல்லாம் என்னை நடத்துனீங்க, இப்படியெல்லாம் என்னை அதிசயமாய் கொண்டு வந்துட்டீங்க, ஆனாலும் உன்னை வேதனை உண்டாக்குன வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்தீங்கன்னா 2026க்கு இன்னும் சில மணி துணிகளே இருக்கிறது, சில நிமிட துணிகளே இருக்கிறது. அதுக்குள்ள நம்ம புதிய ஆண்டை பிடிக்க போகிறோம். அதுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, அவரை வேதனை உண்டாக்குன வழிகள். இன்னைக்கு ஒரு கம்பெனி எடுத்துக்கொள்வோமே, அந்த கம்பெனியில நிதி ஆண்டின் இறுதியில என்ன செய்வாங்க, கெடுப்பாங்க. எல்லா கம்பெனிகளிலுமே ஒவ்வொரு நிதி ஆண்டின் இறுதியில நஷ்டத்திற்கான காரணம் என்ன, அந்த வருடம் முழுவதும் உழைச்சிருப்பாங்க, அந்த கம்பெனி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, எதுலலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எதுலலாம் நமக்கு பெருக்கம் கிடைச்சிருக்கு, என்னென்ன காரியங்களை இன்னும் செய்யலாம். சாதாரணமாக இந்த உலகத்தில் ஜான் வயத்துக்காக இல்லை, எத்தனை ஆலோசகர்கள், எத்தனை விதமான சட்ட அமைப்புகள், எத்தனை விதமான ஒழுங்கின் காரியங்கள் இல்லை, ஒழுக்க முறைகள், விதிமுறைகள், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி புதிய ஆண்டில் கம்பெனியை லாபகரமாக நடத்துவது எப்படி என்று பல யோசனைகளை வகுப்பார்கள். 70 வருஷம் பெலத்தின் மிகுதி 80 வருஷம் வாழ போகிற இந்த பூமி கீழே இருக்க வேண்டிய கம்பெனிஸ், அதில் ஊழியம் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்கன்னா, இந்த வருட இறுதியில் வந்திருக்கிற நீங்கள் புதிய ஆண்டுக்குள் போய் நான் அதை பெற்றுக்கொள்ளணும் இதை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவரிடத்தில் கேளுங்க. உங்களை வேதனை உண்டாக்குன வழிகள் என்னென்னலாம் உண்டு. தாவீது சொல்லுகிறான், தற்பரிசோதனை செய்து பார்த்து கொள்ளுகிறான். என்ன தெரியுமா சொல்லுகிறான், பழைய வருடத்தில் இருந்த பாவங்களை புதிய வருடத்தில் கழுவப்பட்டவர்களாக புது படைப்புகளாக பிரவேசிப்போம். பழைய புளித்த மாவாகிய துர்க்குணம் பொல்லாப்பை களைந்து விடுவோம். அப்பொழுதுதான் ரட்சிப்பு பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கேற்ற இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள் இளைப்பாறுதல் இல்லை. காரணம் துர்க்குணம், பொல்லாப்பு,
கபடு, நிறைய வேதனை, கர்த்தரை வேதனை உண்டாக்குன வழிகள் அநேகம். நம்ம மனுஷனை வேதனை உண்டாக்குனா மனுஷன் 2 அடி அடித்தா நம்ம எழுந்திரிச்சிடலாங்க. நான் ஏற்கனவே எபிரேயரில் எடுத்திருக்கிறேன். ஆண்டவர் அடித்தா தாங்க முடியாது. தயவு செய்து இனியும் காலம் செல்லாது. கடைசி காலத்திலே வந்து நிற்கிறோம். கிருபையின் காலத்திலே வந்து நிற்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது கிருபையின் காலம் அல்ல, இது எச்சரிப்பின் காலம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டிய காலம். இந்த கடைசி நேரத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்கு முன்பாக ஒரு 8 விதமான கேள்வியை பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க ஒவ்வொருத்தரும். அப்பதான் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிட்டா அது நல்லா இருக்காது. 2025 பக்கத்துல பார்த்து கேளுங்களேன். எல்லாரும் என்னைய பார்த்து கேட்டா நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாதுல்ல. 2025 உங்களுக்கும் உங்க தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருந்துச்சு கேளுங்க. உங்களுக்கும் உங்களை ஜெனிப்பித்த தேவனாகிய கர்த்தருக்குள்ள உங்க உறவு எப்படி இருந்துச்சு? ஏன்னா எப்பயுமே எனக்குன்னு கேட்டுக்கன்னா பிடிக்காது. அடுத்தவனுக்கு சொன்னோம்னா அது மனசுல நிற்கும். அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து சொல்றாரு கேளுங்க. ஆவிக்குரிய நிலையில் இருந்த இந்த ஆண்டில் என்ன கையை எடுத்துட்டீங்க எல்லாரும், பிடிங்க கைய. ஆவிக்குரிய நிலையில 2025 வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோமா? இல்ல அதே நான் எப்ப எந்திரிப்பேன் அப்ப பிரேயர் பண்றது, எப்ப பைபிள் வாசிக்கணுமோ அப்ப பைபிள் வாசிக்கிறது, அவருக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்கல, எனக்குள் வளரல. கிறிஸ்துக்குள் அனுதினமும் வளர்ந்தாதான் அந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்களா நம்ம மாற முடியும். அடுத்து சொல்றாரு பாருங்க, வேத தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்களா? கேளுங்க. சாப்பிடுறதுக்கு, பைபிள் வாசிப்பதற்கு, வேத தியானம் பண்ணுவதற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தீர்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. முக்கியத்துவம் கொடுத்தீங்களா? இல்ல டைம் இல்ல நான் போறேன் அடுத்த நாள் பார்த்துக்குவோம், அடுத்த நாள் பார்த்துக்கொண்டு இருந்துடாதீங்க. அடுத்து சொல்றாரு, தேவனுக்கு இந்த ஆண்டு என்ன செய்தீர்கள்? கேளுங்களேன். தேவனுக்காக இந்த 2025 ஆண்டு என்ன செய்தீர்கள்? கேளுங்க. என்ன செய்திருக்கிறோம்? இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். எத்தனை பாடுகள், திடீர்னு அடியும் சண்டையும், இறந்து போயிடுறாங்க. அவ்வளவு கொடிதான விபத்துகள், நோய்கள், திடுதிப்புன்னு எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னு தெரியல. சின்ன பசங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாங்க, குழந்தைங்க. நீங்க அழகா சொல்றாரு, இந்த ஆண்டு நம்மளை ஜீவனோடு வைத்திருந்தாரே, இந்த ஆண்டு என் தேவனுக்காக நான் என்ன செய்தேன்? கேளுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு புரியும். ஆத்தும ஆதாயம் செய்தேனா? அவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது அது ஒண்ணுதான். உங்ககிட்ட வெள்ளியோ பொண்ணோ தங்கத்தையோ கேட்கல. அவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அதை பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறோம். வெளியேற பெற்ற ஆத்துமாவை நம் ஆதாயம் செஞ்சிருந்தால் இந்த இடத்துல இன்னும் ஒரு 2 ஆராதனை நடந்திருக்கணும். நம்ம நாமே தியானிப்போம், நிதானித்துக் கொள்ளுவோம். என் குடும்பத்துல சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல யாருமே கையை பிடிக்கல. உங்க குடும்பத்துல நல்ல பொறுப்புள்ள கணவனாக மனைவியாக இருந்தீர்களா? கணவன் மனைவியை பார்த்து கேளுங்க, எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல. கணவன் மனைவியை பார்த்து கேளுங்க, எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல. கேளுங்க. குடும்பத்தில் நல்ல பொறுப்புள்ள கணவனாக நமக்கு சாதாரணமா அந்த போஸ்டிங் கொடுக்கல. 16 தேவைப்படாது, 56 தேவைப்படும். தோல் புரிஞ்சுக்கோங்க. அழகா சொல்கிறார். அடுத்ததாக பிள்ளைகள், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருந்தீர்களா? பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருந்தீர்களா? அடுத்து சொல்கிறார், சபைக்கு, அதாவது இந்த ஆலயத்திற்கு, அது மாத்திரமல்ல இந்த சொந்த சரீரத்திற்கு உண்மையாக இருந்தீர்களா? எனது தேவன் தங்குற ஆலயமாயிருக்கிறது. இதை அசுத்தப்படுத்துவதற்கோ, இதை விபச்சாரம் செய்வதற்கோ, வேசித்தனம் பண்ணுவதற்கோ இதற்கு அதிகாரம் இல்லை.
வேதம் சொல்லுகிறது. அதனால இந்த சரீரம், இந்த சபை, இந்த ஆலயத்தில் உண்மையாக இருக்கிறீர்களா? இதுதான் கேள்வி. முடிஞ்சிருச்சு. 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிங்க. ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிற்காகவும் நம்மளை இந்த நிமிடம் வரைக்கும் கர்த்தர் ஜீவனோடு வைத்ததற்காக யாவரையும் எழுந்து கொள்ளுவோமா? இந்த வருடத்திலே இன்னும் ஒரு 2 செகண்ட் தான் இருக்கு. இந்த வருடத்திலே நம்மளை ஜீவனோடு வைத்தது மாத்திரமல்ல, எத்தனை நன்மைகளை கொடுத்திருக்கிறார், எத்தனை விதமான ஆபத்துகளை நம்மளை காப்பாற்றி இருக்கிறார், எத்தனை விதமான காரியங்கள். நினைவு கூறுங்களேன், நினைவு கூறுங்களேன், கொஞ்சம் நினைவு கூறுங்க. ஆண்டவர் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, கர்த்தரவே நீர் என்னை எவ்வளவு நேசித்திருக்கிறீங்கப்பா, எவ்வளவு நேசித்திருக்கிறீங்க ராஜா. அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? அப்பா, சாஷ்டாங்கமாய் விழுகிறேன் ஆண்டவரே, உடைய பாதத்துல விழுந்து கிடக்கிறேன். 1000 நாவுகள் போதாது, 1000 வருடங்கள் இருந்தாலும் போதாது. உமக்கு நன்றி சொல்லி மாளாத ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லி மாளாத ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.